மகாதேவர் திருவடி சரணம். ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆன்மீக நல்லுள்ளங்களே, குருநாதர் கேளக்கிய சித்தரை பற்றி முன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ மறுபடியும் கேளக்கிய சித்தரை பற்றி சொல்லலான்னு இறைவன் உத்தரவு கொடுத்ததுனால மறுபடியும் சொல்கிறேன். குருநாதர் கேளக்கிய சித்தரை நீங்கள் தீபம் வச்சு, நைவேத்தியங்கள் வச்சு, தீர்த்தங்கள் வச்சு கும்பிட்டு அது ஒரு முறை வழிபாடு. ஓகேங்களா? சித்தர்களில் இன்னொரு முறை வழிபாடும் பண்ணலாம். இது ஒரு முறை, இன்னொரு முறை வழிபாடும் பண்ணலாம். என்ன முறைனா, குருநாதர் சித்தர்களில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்ற படிப்படியான ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த மாதிரியும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? அப்படி ஞானத்தால் நீங்கள் அவரை பெறலாம். எப்படி பெறது அப்படின்னா, குருநாதர் சித்தரை ஒரு ஒளி ரூபத்திலே நினச்சிக்கோங்க. சரிங்களா? அவரை ஒளி ரூபத்தில் உங்களோட புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி, ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நம அப்படின்ற மந்திரத்தை பொழுதுனிக்கு உச்சரிங்க. உங்களால் எவ்வளோ நேரம் உட்காந்து அந்த மந்திரத்தை மனதார புருவ மத்தியில் மனசை வச்சு உச்சரிக்க முடியுதோ அந்த மாதிரி பொழுதுனிக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப தியானத்தின் மூலிமா உச்சரித்து அந்த பலன் பெறலாம். சரிங்களா? தியானம்னா மனதை ஒரு நிலையாக படுத்தி ஒளி தீபமாக அவரை நினச்சி உங்களோட புருவ மத்தியில் கொண்டு வந்து அவரை அந்த ஒளி ரூபமாக நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு குருநாதர் கேளக்கிய சித்தரோட மந்திரத்தை உருவேற்றிக்கிட்டே இருங்க. இப்படி உருவேற்றினா சீக்கிரம் உங்கள் கூட பிரபஞ்சத்தில் இருந்து உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துவார். சரிங்களா? அந்த மாதிரி வழிபாடு பண்ணக்குள்ள எந்த ஒரு கோரிக்கையும் அவர்கிட்ட வைக்காதீங்க. சரிங்களா? குருநாதர் சித்தர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றது அனைத்தும் அவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, உங்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது அனைத்தும் அவங்க வழி நடத்தி கொடுப்பாங்க. நாம் என்ன பண்ணணும், ஆத்மார்த்தமாக அவங்கள வழிபாடு பண்ணோமா போதும். சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சிங்களா, குருநாதர் கேளக்கிய சித்தர் உங்களுக்கு சீக்கிரம் கனெக்ட் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் அவரை வேண்டி தான் கொடுக்கணுங்கிறது அவருக்கு இல்லை. தன்னோட குழந்தைக்கு என்ன வேணுன்றது தன்னோட தாய்க்கு தெரியும், தந்தைக்கு தெரியும். அந்த மாதிரி அவர் குருநாதர் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்றதை அவர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். சரிங்களா? இதே மாதிரி வழிபாடு மட்டும் நீங்கள் பயன்பெறலாம். சரிங்களா? ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவாய.